1780 ஆம் ஆண்டு சிவகங்கை கோட்டை ஒரு போர்க்களமாக மாறியிருந்தது. ஆனால் புகையும் இரத்தமும் நிறைந்த அந்த சூழலில் ஒரு பெண் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தார். அவர் சரணடையவில்லை, பின்வாங்கவும் இல்லை. உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தின் படைகளை தோற்கடித்து வெற்றி வீரராக நின்றிருந்தார். இந்தியாவின் சுதந்திர போராட்டம் 1857 ஜான்சி ராணியிடமிருந்துதான் தொடங்கியது என்று நாம் கற்பிக்கப்படுகிறோம். ஆனால் வரலாற்றில் ஒரு மறைக்கப்பட்ட பக்கம் இருக்கிறது. 1857 முதல் தோட்டா பாய்வதற்கு 77 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு தமிழ் ராணி சாத்தியமில்லாததை சாதித்து காட்டியிருந்தார். அவர் எதிர்ப்பை காட்டுவதோடு நிறுத்தவில்லை. திட்டமிட்டார், போரிட்டார், வெற்றியும் பெற்றார். பிரிட்டிஷ் படைகளை ஒரு முழு அளவிலான போரில் வீழ்த்தி தனது ராஜ்யத்தை மீட்டெடுத்த முதல் இந்திய ஆட்சியாளர் இவரே. வீரமங்கை வேலு நாச்சியார் இந்தியாவின் மறக்கப்பட்ட போர் வீராங்கனை. ஒரு 1730 ஆண்டு அக்டோபர் 3 ராமநாதபுரத்தில் பிறந்தவர் வேலு நாச்சியார். அவர் ஒரு சாதாரண இளவரசி அல்ல. ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதிக்கு ஆண் வாரிசு இல்லை. ஆனால் அவர் கவலைப்படவில்லை. தனது மகளை ஒரு மன்னனைப் போலவே வளர்த்தார். மற்ற இளவரசிகள் அரண்மனை முறைமைகளை கற்றுக்கொண்டிருந்த போது வேலு நாச்சியார் சிலம்பம் பயின்றார். வில்வித்தை மற்றும் தமிழர்களின் வீரக்கலையான வளர் வீசுவதில் அவர் வல்லவரானார். ஆனால் அவரது மிகப்பெரிய ஆயுதம் அவரது அறிவுதான். 18ஆம் நூற்றாண்டிலேயே வேலு நாச்சியார் தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு மற்றும் உருது ஆகிய மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். இதன் மூலம் ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் தங்களுக்குள் பரிமாறிக்கொண்ட இரகசிய தகவல்களை அவர்களது மொழியிலேயே புரிந்து கொள்ளும் திறன் அவருக்கு இருந்தது. எதிரிகளை அவர்களை விடவும் மேலாக அவர் அறிந்திருந்தார். தனது 16வது வயதில் சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை மணந்தார். 20 ஆண்டுகள் அவர்கள் செழிப்புடன் ஆட்சி செய்தனர். அவர்களுக்கு வெள்ளச்சி என்ற மகள் பிறந்தார். வாழ்க்கை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நகர்ந்தது. ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் ஒரு புயல் உருவாகிக் கொண்டிருந்தது. ஆண்டு 1772. ஆற்காடு நவாபின் உதவியுடன் ஆங்கிலேயர்கள் சிவகங்கை காளையார் கோவில் மீது திடீர் தாக்குதல் நடத்தினர். மன்னர் முத்து வடுகநாதர் எதிர்பாராத விதமாக சூழப்பட்டார். அவர் வீரமாக போரிட்டாலும் ஆங்கிலேயரின் துப்பாக்கிகளுக்கு முன்னால் அவரால் நிற்க முடியவில்லை. அவர் கொடூரமாக கொல்லப்பட்டார். கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் வீடு ஆக்கிரமிக்கப்படுகிறது, உங்கள் கணவர் கொல்லப்படுகிறார், உங்கள் நாடு ஒரே இரவில் பறிபோகிறது. எவரும் இத்தகைய நிலையில் சரணடைந்திருப்பார்கள். ஆனால் வேலு நாச்சியார் மற்றவர்களைப் போன்றவர் அல்ல. இருட்டின் மறைவில் தனது மகளுடன் அவர் தப்பினார். தனது சொந்த மண்ணிலேயே அவர் அகதியானார். சிவகங்கை எரிந்து கொண்டிருப்பதை அவர் பார்த்தபோது அவர் கண்களில் கண்ணீர் இல்லை, மாறாக ஒரு தீர்க்கமான முடிவு இருந்தது. ஒரு விதவையாக அல்ல, ஒரு மகாராணியாக திரும்பி வந்து நீதியை நிலைநாட்டுவேன் என்று அவர் சபதம் எடுத்தார். திண்டுக்கல்லில் ஹைதர் அலியின் பாதுகாப்பில் அவர் தஞ்சமடைந்தார். வரலாற்று புத்தகங்கள் பெரும்பாலும் வெற்றியை மட்டுமே பேசும். அந்த வெற்றிக்கான காத்திருப்பை மறந்துவிடும். வேலு நாச்சியாரின் உண்மையான மேதைமை அவர் தலைமறைவாக இருந்த அந்த 8 ஆண்டுகளில் இருக்கிறது. 8 ஆண்டுகள் அவர் அழுது கொண்டு நேரத்தை கழிக்கவில்லை. மாறாக ஒரு பெரும் படையை திரட்டினார். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக உடையாள் என்ற பெண்களின் படையை உருவாக்கினார். இது வேலு நாச்சியாரை காட்டிக் கொடுக்காமல் உயிர் நீத்த ஒரு வீரச் சிறுமிக்காக வைக்கப்பட்ட பெயர். அவர் ஒரு பெயரளவு தலைவராக மட்டும் இருக்கவில்லை, ஒரு சிறந்த போர் தந்திரசாலியாக இருந்தார். ஹைதர் அலியிடம் உருது மொழியில் பேசி அவரை வியக்க வைத்தார். அவரது வீரத்தை பாராட்டி ஹைதர் அலி 5000 குதிரை படைகளையும் பீரங்கிகளையும் வழங்கினார். ஆங்கிலேயரின் பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை துல்லியமாக ஆராய்ந்தார். சிவகங்கையை மீண்டும் கைப்பற்ற
ஒரு பெரும் கூட்டணியை உருவாக்கினார். 1780 ஆம் ஆண்டு சிவகங்கை கோட்டைக்குள் ஆங்கிலேயர்கள் வெற்றிப்பு கொண்டாட்டத்தில் இருந்தனர். ஆனால் கோட்டைக்கு வெளியே தங்கள் ராணி வந்து நிற்பது அவர்களுக்கு தெரியவில்லை. கோட்டையின் ஆயுத கிடங்கை அழிக்காமல் உள்ளே நுழைவது தற்கொலைக்கு சமம் என்பதை வேலு நாச்சியார் அறிந்தார். அப்போதுதான் குயிலி என்ற வீராங்கனை ஒரு தியாகத்தை செய்தார். நவராத்திரி திருவிழாவின் போது பெண்கள் கூட்டத்தோடு கோட்டைக்குள் நுழைந்த குயிலி தன் உடலில் நெய் ஊற்றி தீ வைத்துக் கொண்டு ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கிற்குள் குதித்தார். ஆயுதங்கள் வெடித்து சிதறிய அந்த கணத்தில் வேலு நாச்சியார் தாக்குதல் உத்தரவை பிறப்பித்தார். 2 கைகளிலும் வாள் ஏந்தி அவர் போர்க்களத்தில் இறங்கினார். பெண்கள் படையின் ஆக்ரோஷமான தாக்குதலைக் கண்டு ஆங்கிலேயர்கள் நிலை குலைந்தனர். இறுதியில் ஆங்கிலேயர்கள் சரணடைந்து சிவகங்கையை விட்டு வெளியேறினர். வேலு நாச்சியார் மீண்டும் அரியணை ஏறினார். யுத்தத்தில் வெற்றி பெறுவது ஒரு பக்கம், ஆனால் வெற்றியை நிலைநிறுத்துவது கடினம். வேலு நாச்சியார் சுமார் 10 ஆண்டுகள் சிவகங்கையை சிறப்பாக ஆட்சி செய்தார். அவர் சிறந்த நிர்வாகியாக திகழ்ந்தார். விவசாயத்தை பாதுகாத்தார், பொருளாதாரத்தை மேம்படுத்தினார். தனது மகள் வெள்ளச்சி நாச்சியாரை அடுத்த தலைமுறை தலைவராக உருவாக்கினார். 1796 அவர் மறைந்தபோது ஒரு சுதந்திரமான ராஜ்ஜியத்தையே விட்டுச் சென்றார். இவ்வளவு பெரிய வரலாற்றை நாம் ஏன் பள்ளிகளில் கற்கவில்லை? பல தசாப்தங்களாக இந்திய வரலாறு பிரிட்டிஷ் கண்ணோட்டத்திலேயே எழுதப்பட்டது. ஒரு இந்திய பெண்ணிடம் தாங்கள் தோற்றுப்போனதை அவர்கள் பதிவு செய்ய விரும்பவில்லை. மேலும் நம் நாட்டின் வரலாறு விட இந்திய போராட்டங்களையே மையப்படுத்தியது. ஆனால் தேதிகளை பாருங்கள். 1780 வேலு நாச்சியார் வெற்றி பெற்றார். இது ஜான்சி ராணிக்கும் 77 ஆண்டுகளுக்கு முன்பானது. இருவரும் வீரமானவர்களே. ஆனால் வேலு நாச்சியாரின் வரலாறு திட்டமிட்டு மறைக்கப்பட்டது. இன்று காலம் மாறிவிட்டது. வீரமங்கையின் வரலாறு மீண்டும் வெளிச்சத்திற்கு வரத் தொடங்கியுள்ளது. வேலு நாச்சியார் ஒரு முழுமையான தலைவர், 4 மொழிகளை அறிந்த அறிஞர், சிறந்த போர் தந்திரசாலி, இந்தியாவின் முதல் பெண்கள் படையை உருவாக்கியவர், எல்லாவற்றிற்கும் மேலாக வெற்றி பெற்றவர். 1857 இருந்து 77 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு தமிழ் ராணி ஆங்கிலேய பேரரசை முறியடிக்க முடியும் என்பதை உலகுக்கு நிரூபித்தார். இந்த வீர வரலாறு அடுத்த தலைமுறைக்கும் கடத்தப்பட வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பெருமிதம் அளித்தால் இதை மற்றவர்களுடன் பகிருங்கள். கீழே உள்ள கருத்து பகுதியில் வீரமங்கை என்று பதிவிடுங்கள். அடுத்த தலைமுறை பாடப்புத்தகங்களில் வேலு நாச்சியாரின் பெயர் முதன்மை பக்கத்தில் இருப்பதை நாம் உறுதி செய்வோம். வேலு நாச்சியாரின் உடையாள் படை பற்றி மேலும் விரிவாக அறிய விரும்புகிறீர்களா? அல்லது அவருக்கு துணையாக நின்ற மருது சகோதரர்களின் வரலாற்றை தெரிந்து கொள்ள ஆவலா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்.